நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் கட்டாயம் இடம்பெறக்கூடிய ஒரு வினா, திருக்குறள் கொடுத்துட்டு அது எந்த அணியில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிற ஒரு வினா வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் 6th நமக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் கொடுத்துட்டு அது வந்து எந்த அணியை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் மொத்தம் ஒரு 48 திருக்குறள் இருக்குது. அந்த குறளில் ஒவ்வொரு குறளும் அது எந்த அணியை சார்ந்தது அப்படிங்கிறத ஒரு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டவுன்லோட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இது பார்த்தீங்கன்னா ஓமை அணி. இது மாதிரி ஒவ்வொரு குறளும் அது என்ன அணி அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு ஓமை அணி, ஏகதேச உருவக அணி, உவமை அணி, இல் பொருள் ஓமை அணி, ஓகேங்களா, பெரிது முறிதல் அணி, இது போல் கொடுத்துருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் எக்ஸாமுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.